யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சொப்பனம் காமிச்சு சொல்றாரு, உன் முன்னாடி 2 காலம் வைக்கப்பட்டிருக்குதுப்பா. அந்த 2 காலம் எத்தனை வருஷம் தெரியுமா? 7 years 7 years, 7 வருஷம் 7 வருஷம். 14 வருஷத்தை 2ஆ பிரிச்சு 7 வருஷம் 7 வருஷம் ஒரு காலம், 7 வருஷம் ஒரு காலம். அந்த ஃபர்ஸ்ட் 7 years 7 வருஷம் என்ன காலம் தெரியுமா? அது ஆசீர்வதிக்கிற காலம். நீ என்ன போட்டாலும் அது விளைச்சலை கொடுக்கும். அது எந்த இடத்துல போட்டாலும் விளைச்சலை கொடுக்கும். 7 வருஷம் தானியத்துக்கு உனக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா அடுத்து ஒரு 7 வருஷம் வருது. அவன் பார்த்த சொப்பனம் அப்படியே குதிரை அப்படியே நல்லா கொழுமையா இருக்குது. ஆனா ஆப்போசிட்ல வந்த அந்த மெலிஞ்ச அந்த நோஞ்சானா இருக்கிற அந்த மிருகம் இதை முழுங்கிருச்சான். அடுத்த ஒரு 7 வருஷம் பஞ்சகாலம்ன்ற ஒரு காலம் வருது. இந்த 7 ஆண்டுகள் நீ ரொம்ப கிளியரா இந்த காலத்தை கண்டுபிடிச்சு நீ தானியத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன்னா அடுத்து ஒரு 7 வருஷம் காலம் வருது பாரு, அதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற. இத நிறைய பேர் தவற விட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் செழிப்பு ஒரு காலத்தை கொடுப்பாரு பாருங்க. அந்த நாளில் ஊதாரி அவங்கள மாதிரி ஊதாரி யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் காசு வருது இல்ல, அதான் காசு இருக்குது இல்ல, நாளைக்கு கிடைக்கும் இல்ல, நாளானைக்கு கிடைக்கும் இல்ல. ரொம்ப ஜாக்கிரதை. இப்ப யாரையாவது இந்த ஜபத்துல இருக்கிற யாரையாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? நீங்க கஷ்டமுள்ள காலத்துல கூட நீங்க கவனமா இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆசீர்வதிக்கிற காலத்துல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க பலமா இருக்கிற காலத்துல ரொம்ப கவனமா இருங்க.